අපි දන්නවා අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ වැදගත්ම ලක්ෂණය තමයි ජනතාව විසින් තමන් පාලනයට පත් කර ගැනීම. நமது நாட்டின் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான அம்சம் நாட்டின் ஆட்சியாளர் யார் என்பதை பொதுமக்கள் தேர்ந்தெடுப்பதுதான். ஆனால் ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குகளை அளிப்பதோ அல்லது ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதோ அல்ல. கட்டமைப்புகள் மற்றும் வலுவான சட்டங்கள் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே நான் ஜனாதிபதியாக இருக்கும்போது நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான எனது அதிகபட்ச அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றேன் என்பதை முதலில் பொதுமக்களுக்கு உறுதியளிக்கிறேன். பதவி விலகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களின் ஆணையை இன்பமாக வரவேற்று ஜனநாயகத்தை மதித்து அதிகாரத்தை மாற்றுவதற்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியமைக்கு எனது நன்றி. மிகவும் சவாலான ஒரு நாட்டை நாம் கையாளுகிறோம் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களிடமிருந்து பொதுமக்கள் எதிர்பார்க்கும் சாதகமான அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்க வேண்டியது அவசியம் இருக்கின்றது. மிகவும் சவாலான ஒரு நாட்டை நாம் கையாளுகிறோம் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களிடமிருந்து பொதுமக்கள் எதிர்பார்க்கும் சாதகமான அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதற்காக நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோம். அரசியல்வாதிகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த எங்கள் தரப்பிலிருந்து சாத்தியமான அனைத்தையும் செய்வோம். அடுத்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆழமான நெருக்கடி நிலையை ஒரு தனிநபர், அரசாங்கம் அல்லது ஒரு கட்சியால் வழிநடத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நான் ஒரு மந்திரவாதி அல்ல. இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகன் என்று முன்பே கூறியிருக்கிறேன். நமக்கு தெரிந்த விடயங்களும் இருக்கின்றன. எனது முன்னுரிமை அனைத்து சிறந்த முடிவுகளையும் எடுத்து நாட்டை வழிநடத்தி வெற்றியின் ஓர் அங்கமாக இருப்பதுதான் எனது பொறுப்பு. நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர ஒவ்வொரு குடிமகனின் ஆதரவையும் நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த நோக்கத்துக்காக ஜனாதிபதி என்ற வகையில் எனது பொறுப்பை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றுவேன் என்று பொதுமக்களுக்கு நான் எப்போதும் உறுதியளிக்கின்றேன். எங்களுக்கு சர்வதேச ஆதரவு தேவை என்பதையும் நான் அறிவேன். எனவே எமது நாட்டுக்கு அதிக நன்மை பயக்கும் வகையில் ஏனைய நாடுகளுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்க்கின்றோம். நாம் உலகில் இருந்து தனித்து விடப்படாமல் உலகின் மற்ற நாடுகளுடன் இணைந்து முன்னேற வேண்டிய நாடாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான முடிவுகளை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். நாட்டின் கைத்தொழில்துறையினர் மற்றும் தொழில் முயற்சியாளர்களின் மிகவும் தேவையான ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உள்ளனர். இறுதியாக நான் நாட்டின் ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மக்கள் எனக்கு வாக்களித்துள்ளனர். எனக்கு வாக்களிக்காதவர்களும் உள்ளனர். இந்த காலகட்டத்தில் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாத பொதுமக்களின் நம்பிக்கையை வளர்ப்பதும் தான் எனது பொறுப்பாகும். இந்த காலகட்டத்துக்குள் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாத பொதுமக்களின் நம்பிக்கையையும் வளர்ப்பதுதான் எமது பொறுப்பாகும். සාමික මැදිහත්ීමේ කොටස්කරුවෙක් බවට මා පත් වෙනවා. ඒ වගේම මේ අරුබුදේ නිමා කිරීමේදී පොදු පුරවැසියන්ට සියලු ශේෂ්ත්‍රවල විශාල වගකීමක් තිබෙනවා. මා හැම දෙනාගේම සහාය අපේක්ෂා කරන ඒ වගකීම ඉටු කිරීම වෙනුවෙන්. නමුත් අප තේරුම් අරන් තිබෙනවා රටේ ජනාධිපතිවරයා ලෙස මේ කාර්ය මෙහෙයවීමේදී ප්‍රමුඛතම හා ප්‍රධානතම වගකීමක් මා සතු තිබෙන බව. එනිසා ක්‍රියාවෙන් භාවිතාවෙන් හැම අවස්ථාවකදී මේ රටේ පුරවැසියන්ට මම ඒත්තු ගන්න සූදානම්. මේ අභියෝගයේ පියමන් කිරීම සඳහා මට පැවරී තිබෙන වැඩ කොටස